இன்று திமுக தலைவருமான முதல்வர் அவர்கள் பேசியது என்னவென்றால், இன்றைக்கு யார் யாரோ கிளம்பி திமுகவை ஒழித்து விடலாம் அழித்து விடலாம் என்று சொல்கிறார்கள். எந்த கொம்பனாலும் திமுகவை தொட்டு கூட பார்க்க முடியாது என்று அவர் கூறியிருந்தார். முதல்வர் அவர்களுக்கு ஒரு சிறு குறிப்பு: யாரும் திமுகவை அழிக்க வேண்டும் என்று நினைத்ததில்லை, ஆட்சி அமைக்க விடக்கூடாது என்று தான் நினைத்திருக்கிறார்கள். ஒரு சிறிய வரலாறு கூற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். திரைத்துறையில் உச்சத்தை தொட்ட புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தவரை உங்கள் தந்தையால் ஆட்சிக் கட்டிலில் அமர முடியவில்லை. அடுத்து ஒரு வரலாறு: திரைத்துறையில் போற்றப்பட்ட தமிழக மக்கள் அம்மா என்று அழைக்கப்பட்ட செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் வரை உங்களால் முதல்வராக முடியவில்லை. அடுத்த வரலாறு: திரைத்துறையில் வள்ளல் என்று போற்றப்பட்ட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அரசியல் வந்தபோது எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தையே இழந்தீர்கள். இதேபோல் திரைத்துறையில் உச்சத்திலிருந்து அந்த உச்சத்தை விட்டுவிட்டு இன்று அரசியலில் வந்துள்ள எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இருக்கும் வரை உங்கள் கனவாக இருக்கும் உங்கள் மகனாலும் முதல்வராக முடியாது. மீண்டும் உங்களாலும் முதல்வராக முடியாது. வரலாறு திரும்பத்தான் போகிறது. திரைத்துறையில் உச்சத்தில் இருந்தவர்கள் ஏற்படுத்திய அச்சம்தான் உங்களுக்கு தளபதி விஜய் மேல் இருக்கிறது என்று நன்றாக தெரிகிறது. வரலாறு திரும்பும். எங்கள் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் முதல்வராவார். வெற்றிவாகை சுடத்தான் போகிறார். அதையும் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள்.